வணக்கம். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்விற்காக வாழ்த்துக்களையும் திருக்குறள் தேசிய நூலாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையினையும் வலியுறுத்தி 4 மாவட்டங்களிலிருந்து கலைவாணி, வேலூர், அமுதா சிவகங்கை, மல்லிகா புதுக்கோட்டை, கவிதா சவிதா யுவராஜ் ஈரோடு அந்த மாவட்டங்களில் இருந்து திருநெல்வேலி சந்திப்பில் இருந்து கன்னியாகுமரி முக்கடல் சந்திப்பு வரையிலும் இந்த பரப்புரை விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தோம். வழி முழுவதும் இந்த பிரச்சார துண்டு பிரசுரங்களை ஆங்காங்கு கொடுத்து வந்தோம். திருக்குறள் நூல் வழங்கினோம். திருக்குறள் தேசிய நூலாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையினையும் வலியுறுத்தி திருக்குறளின் சிறப்புகள் அனைவருக்கும் சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டோம். இந்த பயணத்தில் வழியோரம் சாலையோரத்தில் இருந்த கடை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள், மாணவர்கள் இந்த வெள்ளி விழா நிகழ்விற்கு பல மாவட்டங்கள், மாநிலங்களில் இருந்து வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள், பல்வேறு தமிழ் அமைப்புகளை சார்ந்தவர்கள், பள்ளி கல்லூரியை சார்ந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பொதுமக்கள் என்று அனைவரும் சந்தித்து இந்த பிரச்சாரத்தை கொடுத்தோம். திருக்குறள் நூல் வழங்கினோம். இந்த நிகழ்வினை சிறப்பாக முன்னெடுத்த தமிழக அரசுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ந்தோம். திருக்குறள் நூல் தேசிய நூலாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தினோம். அடுத்த கட்டமாக நாங்கள் மாநில அரசை நேரடியாக சந்தித்தோம், மத்திய அரசை நேரடியாக சந்தித்தோம். இந்த கோரிக்கையினை வலியுறுத்த இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் சிறப்பு வகுப்புகள் தனிப்பட்ட முறையிலும் மாவட்டந்தோறும் எடுக்கப்பட வேண்டும். இந்த திருக்குறள் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும். திருக்குறளின் சிறப்புகள் மேலும் பல நாடுகளில் கொண்டு சேர்க்க இணைய வழி வகுப்புகளும் தொடர்ந்து எடுத்து வருகிறோம். அதை விரிவுபடுத்தவும் இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் யுனெஸ்கோ, ஐநா சபையில் திருக்குறள் புனித நூலாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையினை அடுத்த கட்டமாக கொண்டு செல்ல இருக்கிறோம். கலைவாணி, வேலூர் உலக திருக்குறள் சாதனையாளர்கள் பேரவை செயலாளர், வேலூர் முத்தமிழ் சங்க நிறுவனர் மற்றும் நிர்வாகிகள்.